ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து நான் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து நயன்தாராவை ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் அவங்கள ஒன் சைடா லவ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாமே கற்பனை தாங்க, திரும்ப சொல்லிடுறேன், கற்பனை தான். பட் சும்மா நான் அவங்கள ஒன் சைடா லவ் பண்றேன். இப்ப கேள்வி என்னன்னா, நான் நயன்தாரா ப்ரொபோஸ் பண்ணுமா வேண்டாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னடா இதெல்லாமா ஒரு கேள்வி, எக்கனாமிக்ஸ் என்னடா எடுக்கிறேன்னா, நான் எக்கனாமிக்ஸ் மூலியமா நயன்தாரா ப்ரொபோஸ் பண்ணுமா வேண்டாமா அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போற கான்செப்ட் பேரு நாஷ் ஈக்விலிபிரியம். சரி, கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி என்னோட கேள்விக்கு திரும்ப வந்துடலாம். நான் இப்போ ப்ரொபோஸ் பண்ணணுமா இல்ல ப்ரொபோஸ் பண்ண வேண்டாமா? ப்ரொபோஸ் பண்ண வேண்டாமா? என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம நயன்தாரோட முடிவு வந்து நமக்கு கெஸ் பண்ணலாம் இல்லையா? நயன்தாரா வந்து நான் ப்ரொபோஸ் பண்ணனா ஒண்ணு எஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல போடா வெண்ணன்ட்டு நோன்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா? ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ நயன்தாரோட ஆப்ஷனை வச்சு நம்ம ப்ரொபோஸ் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ, நான் ப்ரொபோஸ் பண்ணி நயன்தாரா எஸ் சொல்லிட்டாங்க. செம்ம விஷயம் இல்லை, எனக்கு ஒரு ஹாப்பினஸ் லெவல் எவ்வளோ வைக்கலாம்? 100 வச்சுக்கலாமா? 100 out of 100. நயன்தாரா எஸ் சொல்லிட்டாங்க, வெயிட். இப்போ நான் ப்ரொபோஸ் பண்றேன், நயன்தாரா போடா அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்லிட்டாங்க. சரி, நான் சோகம் ஆயிட்டேன். சரி, ஒரு -100 வச்சுக்கலாம் இங்க. சரியா? இந்த சிச்சுவேஷன்ல நான் ப்ரொபோஸ் பண்ணல, நயன்தாரா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்க பாருங்க, இங்க நான் ப்ரொபோஸ் பண்ணல, ஆனா நயன்தாரா எஸ் சொல்லிருக்காங்க. இதுக்கு ஒரு மார்க் கொடுக்கணும்னா இதுக்கே 100, இதுக்கு ஒரு 1000 வச்சுக்கலாம். கடைசி சிச்சுவேஷன், நானும் ப்ரொபோஸ் பண்ணல, நயன்தாராவும் என்னை அசிங்கப்படுத்தல, எல்லாமே இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து காமனா 0. இப்போ நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு நயன்தாராவோட டிசிஷன் வச்சு நம்ம ப்ரொபோஸா வேணாமா பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன நம்ம யோசிக்கணும்னா, நயன்தாரா எஸ் தான் சொல்ல போறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்ம ப்ரொபோஸ் பண்ணுமா ப்ரொபோஸ் பண்ண கூடாதா? எது நமக்கு ஹையர் வேல்யூ கொடுக்குது? நயன்தாரா எஸ் தான் சொல்ல போறாங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணோம்னா 100 சாட்டிஸ்பாக்சன், ப்ரொபோஸ் பண்ணாம இருந்தோம்னா 1000 சாட்டிஸ்பாக்சன். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல நமக்கு ப்ரொபோஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுது. சரி, நயன்தாரா எப்பயுமே நோன் தான் சொல்ல போறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படின்னாலும் ப்ரொபோஸ் பண்ணா நமக்கு -100 சாட்டிஸ்பாக்சன், ஆனா ப்ரொபோஸ் பண்ணாம இருந்தா 0. ஸோ 0 -100ஓட பெட்டர் இல்ல. ஸோ இங்கேயும் ப்ரொபோஸ் பண்ணாதுன்னு தான் வருது. ஸோ நயன்தாரா எப்பயுமே எஸ்ன்னு சொன்னாலுமே நம்ம ப்ரொபோஸ் பண்ண வேணாம், நயன்தாரா நோன்னு சொன்னாலும் நம்ம ப்ரொபோஸ் பண்ண வேணாம், ஆக மொத்தம் நான் மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது இந்த நாஷ் ஈக்விலிபிரியம். சரி, ஓகே, ஹரி நயன்தாரா ப்ரொபோஸ் பண்றதுலாம் கற்பனையான எக்ஸாம்பிள். மோஸ்ட் காமன் யூஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, பிரிசனர்ஸ் டைலமா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப பிரிசனர்ஸ் டைலமால எப்படி இந்த கதை இருக்கும்னா, போலீஸ்காரங்க வந்து 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு? ஒரு சின்ன திருட்டு, ஏதோ சின்ன திருட்டு கேஸ்க்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம், அடடா போன வாட்டி ஒரு கொலை நடந்துச்சு, அதுக்கு இவங்க தான் வந்து காரணமா இருப்பாங்களா, இந்த 2 பேர் தான் அது காரணமா இருப்பாங்களான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். பட் அவங்க கிட்ட எந்த எவிடன்ஸும் இருக்காது. ஸோ அவங்க ஒரு கேம் விளையாடுவாங்க. எப்படின்னா, ஒரு திருடனை தனியாகவும் இன்னொரு திருடனும் தனியா வச்சுக்கிட்டு, நீ உண்மையை சொல்லிடு, நீ உண்மையை சொன்னா நான் உன்னையை விட்டுடுறேன், இன்னொருத்தனை தான் நான் அரெஸ்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து என்னன்னா, ராமு கிட்ட வந்து, ராமு நீ வந்து உண்மையை சொல்லிடு, நீ உண்மையை சொல்லிட்டனா சோமு வந்து உண்மையை ஒத்துக்காம இருந்தான்னு வச்சுக்கோ, உனக்கு ஜெயிலே கிடையாது, உனக்கு 1 வருஷம் கூட ஜெயில் கிடையாது, ஆனா சோமு வந்து 12 வருஷம் ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் சிச்சுவேஷன், ராமு கிட்ட வந்து நீயும் உண்மையை சொல்லி சோமுவும் உண்மையை சொல்லிட்டானா சோமுக்கு 6 வருஷம் ஜெயிலு, உனக்கும் 6 வருஷம் ஜெயிலு அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேருமே போய் சொல்லிட்டாங்கன்னா போலீஸ்னால ப்ரூவே பண்ண முடியாது இல்லையா? அப்ப 2 பேருக்கும் அவங்க செஞ்ச பிட் பாக்கெட்டுக்கு 2 வருஷம் ஜெயில் தான் இருக்கும். ராமு போய் சொல்லிட்டு சோமு உண்மையை சொல்லிட்டானா ராமுக்கு வந்து 12 வருஷம் ஜெயிலு, சோமுக்கு வந்து ஜெயிலே கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், திரும்ப சொல்றேன். இந்த டயக்ராம் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா ப்ளூ கலர் நம்பரு, அதெல்லாம் ராமுவோட நம்பர், சரிங்களா? ரெண்டாவது இருக்க ரெட் கலர் நம்பர்லாம் சோமுவோட நம்பர். ஓகே, சோ ஒரு சிச்சுவேஷன் பார்க்கலாம். ராமுவும் போய் சொல்லிட்டான், சோமுவும் போய் சொல்லிட்டான், போலீஸ்னால அவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு ப்ரூவே பண்ண முடியாதுன்னா 2 பேருக்கும் 2 வருஷம் தான் ஜெயிலு. ஓகேவா? ராமு வந்து பொய் சொல்லிட்டான், அதாச்சும் அவன் உண்மையை ஒத்துக்கல. பட் சோமு உண்மையை ஒத்துக்கிட்டான், ஆமா சார் நாங்க போன வருஷம் கொலை பண்ணோம் அப்படின்னா சோமு உண்மை சொன்னதுக்காக அவனுக்கு ஜெயிலே கிடையாது, 0 இயர்ஸ் ஜெயில், உடனே ரிலீஸ். ஆனா ராமு ப்ளூ கலர், அவனுக்கு 12 வருஷம் ஜெயில். சேம் ஆப்போசிட், ராமு உண்மையை சொல்லிட்டான், ஆனா சோமு பொய் சொல்லியிருக்கானா ராமுக்கு ஜெயிலே கிடையாது,
சோமுக்கு 12 வருஷம் ஜெயிலு. ரெண்டு பேருமே உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா 6 இயர்ஸ் ஜெயிலு. இப்ப ஐடியலா யோசிச்சு பாத்தீங்கன்னா சும்மா இந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பொய் சொல்லுங்கடா அப்பதானே ரெண்டு பேருக்கும் 2 வருஷம் தான் ஜெயிலு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு நார்மலா பார்த்தா இப்படி தோணும். பட் அந்த சிச்சுவேஷன்ல ராமு தனியா ஒரு ரூம்ல இருக்கான். அவனுக்கு சோமு என்ன பண்ண போறான்னு தெரியாது. இப்போ நம்ம ராமு எப்படி யோசிக்கணும், சோமு என்ன பண்ணுவான், அவன் இப்படி பண்ணிட்டானா எது பண்ணா நமக்கு நல்லது அப்படின்னு ராமு யோசிப்பான் இல்லையா, அதை நம்ம இப்ப பாக்கலாம். ஒருவேளை ராமு வந்து யோசிக்கிறான், சரி சோமு எப்படியுமே பொய் தாண்டா சொல்ல போறான், நம்ம வந்து உண்மை சொல்லாமா இல்ல பொய் சொல்லாமா அப்படின்னு யோசிக்கிறான். சோமு எப்படி இருந்தாலும் பொய் சொல்ல போறான் அப்படின்னா இந்த காலம் இல்லையா. அப்போ ராமு பொய் சொன்னானா அவனுக்கு 2 வருஷம் ஜெயிலு, ராமு உண்மையை சொன்னானா அவனுக்கு ஜெயிலே கிடையாது. சரி சோமு எப்படி இருந்தாலும் பொய் தான் சொல்ல போறான் அப்படின்னா நம்ம உண்மையை சொல்லிடலாம். அப்படி நம்ம உண்மையை சொல்லிட்டானா நமக்கு ஜெயிலே கிடையாதுன்னு சொல்லிட்டு ராமு என்ன யோசிப்பான், உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு நினைப்பான். சரி ராமு இப்படி யோசிக்கிறான், இல்ல சோமு எப்படி இருந்தாலும் உண்மை சொல்லிடுவான், நம்ம வந்து உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா அப்படின்றப்போ சோமு எப்படி இருந்தாலும் உண்மையை தான் சொல்ல போறான்னா இந்த காலம் கரெக்டா. ராமு இப்ப பொய் சொன்னானா அவனுக்கு 12 வருஷம், ராமு உண்மையை சொல்லிட்டானா அவனுக்கு 6 வருஷம் தான் ஜெயிலு. சோ இங்க பாத்தீங்கன்னாலும் அவன் உண்மை சொல்லணும் அப்படின்னு தான் அவனுக்கு ஆனா ஒரு முடிவு. சோ இது பேர் தான் டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட காம்படிட்டர் என்ன பண்ணாலுமே நமக்கு ஒரு தெளிவா ஒரு முடிவு வருது இல்லையா. சோமு எப்பயுமே பொய் சொன்னாலும் ராமு உண்மைதான் சொல்லணும், சோமு உண்மை சொன்னாலுமே ராமு உண்மை சொல்றதுதான் நல்லதுன்றதுதான் ராமுவோட டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி இங்க. சரி இது அப்படியே சோமுக்காக யோசிச்சு பார்க்கலாம். சோமு இப்ப அந்த ரூம்ல இருந்து சோமு யோசிக்கலாம், சரி ராமு பொய் தான் சொல்லுவான், அப்ப நம்ம என்ன சொல்லலாம், ராமு பொய் தான் சொல்லுவான்னா இந்த ரோ கரெக்டா. இப்போ சோமு பொய் சொன்னானா அவனுக்கு 2 வருஷம், உண்மை சொன்னானா அவனுக்கு ஜெயிலே கிடையாது. சோ ஆப்வியஸ்லி அவன் 0, நம்ம ஜெயில் போவானா உண்மையை சொல்லணும் தான் நினைப்பான். அகைன் ஆப்வியஸ்லி ராமு உண்மையை தானே சொல்லுவான், சோமு வந்து உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணும்னா சோமு பொய் சொன்னானா அவனுக்கு 12 வருஷம், உண்மை சொன்னானா அவனுக்கு 6 வருஷம். சோ சோமுவும் உண்மை சொன்னாதான் அவனுக்கு பெட்டர். ராமு பொய் சொன்னாலும் சரி, ராமு உண்மை சொன்னாலும் சரி, சோமு வந்து உண்மை சொன்னாதான் பெட்டர்னா உண்மை சொல்றதுதான் சோமுவோட டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி. சோ ரெண்டு பேருக்குமே டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, உண்மை சொல்றது. சோ நாஷ் ஈக்குலிபிரியம் எங்கன்னா இங்க வந்து முடியுது. சோ இந்த காம்படிட்டர்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து ஐடியலா எது ரெண்டு பேர்த்தோட டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி மேட்ச் ஆகுதோ அதுதான் இங்க இருக்கிற நாஷ் ஈக்குலிபிரியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே 2 எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.